இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நமது காயங்களை குணப்படுத்தும் வார்த்தைகளை கொடுத்து ஆறுதல் அளிக்கின்றார். நாம் பதிலுரை பாடலில் வாசிப்பது போல, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆம், உடைந்து குலைந்து போன அனைத்து இதயங்களுக்கும் ஆறுதல் வழங்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் தவக்காலத்தின் 4ஆம் வாரத்தில் இயேசுவின் பாடுகளோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் நேரம் வராததால் அவரை யாரும் தொடவில்லை என்று வாசிக்க கேட்கின்றோம். உலகத்தை உருவாக்கிய இறைவனுக்கு நேரம் உண்டா? அவரது நேரம் என்று சொல்வது இயேசுவின் மனிதத்தன்மையை குறிக்கிறது. காரணம், கடவுள் காலத்தை கடந்தவர். அப்படியென்றால் இயேசு குறிப்பிடும் நேரம் என்பது நமது மீட்பு திட்டத்தை குறிப்பதாகும். நேரம் என்பது இயேசுவின் மனிதத்தன்மையை குறிப்பது போல நமது மீட்பின் திட்டத்தையும் குறிக்கிறது. மீட்பு என்பது காலத்திற்குள் அடக்க முடியாத நிலையான விண்ணக வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. பிறப்பு என்று சொல்கையில் இறப்பு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இயேசு நமக்கு கொணர இருக்கும் மீட்பின் முழுமை அவரது சிலுவை சாவில்தான் இருக்கிறது. இயேசுவின் பிறப்பில் தெரிந்த மீட்பின் வெளிச்சம் அவரது இறப்பில் முழுமை அடைகிறது. அந்த முழுமைதான் நிலையான வாழ்வு. அவரது நேரம் என்பது இறை திட்டம், இறை திருவுளம், இறை நோக்கமாகும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். தூய வாழ்விற்கு கைமாறு உண்டு, மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைப்பது உறுதி என வாசிக்க கேட்கின்றோம். தூய வாழ்வு என்பது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி என்ற வன்முறை செயல்களில் ஈடுபடாமல் அனைத்தையும் மறந்து மன்னித்து ஏற்று நம் ஆண்டவராகிய கடவுளைப் போல தூயோராய் வாழ்வதாகும். திருவிவிலியத்தில் தூய வாழ்விற்கு பல எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டுள்ளது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் எனவும், நான் தூயோராய் இருப்பது போல நீங்களும் தூயோராய் இருங்கள் எனவும், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில் என தூய வாழ்விற்கான கைமாறி பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே இத்தவக்காலத்தில் தூயவர்களாக வாழ இறைவனின் துணையை நாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.